இனிமேல் நம்ம மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு. அது உங்க எல்லாருக்கும் தெரியுதா இல்லையான்னு தெரியல. இனிமேல் நம்ம மொபைலுக்கெல்லாம் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்காங்க. அதுவும் எப்படி எஸ்எம்எஸ்க்கு தனியாக நம்ம ரீசார்ஜ் பண்ணணுமா? கால் பேசுறதுக்கு தனியாக ரீசார்ஜ் பண்ணணுமா? மொபைல் டேட்டா யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம தனியாக ரீசார்ஜ் பண்ணணுமா? என்னடா இது 3மே ஒன்றா தான்டா இப்போ கரண்ட்டாக ட்ரெண்டிங்கில இருக்குது. ஸோ இது என்னடா மாத்துற மாதிரி புதுசாக ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, TRAI டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இவங்க பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்காங்க. இனிமேல் நம்ம ரீசார்ஜ் பண்ணுற பிளான் எல்லாம் இவங்க தான் முடிவு பண்ண போகிறாங்க. ஸோ இவங்களோட கோல் என்னன்னு பார்க்கலாம். இவங்க டிஆர்ஐ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மக்களுக்கு நல்லதும் பண்ணுறாங்க, அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சதியும் பண்ணுறாங்க. ஸோ அது என்னன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு. சரி வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். டிஆர்ஐ இவங்களோட டார்கெட் என்னென்னா 2GB டேட்டா யூஸ் பண்ணுறவங்களும், அதாவது டயல் சிம் இரட்டை சிம் யூஸ் பண்ணுறவங்களும் தான் இவங்களோட டார்கெட். இவங்களுக்கு தான் வச்சுருக்காங்க ஒரு ஆப். அப்படி என்னடா ஆப்பு சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். டயல் சிம் யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிம்மு மெயினாக யூஸ் பண்ணுவாங்க, இன்னொரு சிம்மு பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் ரீசார்ஜ் முடிஞ்சிடுச்சுன்னா அதில் ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி ரீசார்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதுக்கும் ஆப்பு வைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு புது ரூலை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதாவது கால் பேசுறதுக்கு தனியாக ரீசார்ஜ் பண்ணோம், எஸ்எம்எஸ்க்கு தனியாக ரீசார்ஜ் பண்ணோம், மொபைல் டேட்டா இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்கு கூட நம்ம தனியாக ரீசார்ஜ் பண்ணோம். பார்த்துக்குங்களேன் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லை, இனிமேல் எப்படி நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா? கொஞ்சம் வருஷம் பின்னாடி ஃப்ளாஷ்பேக்குள்ளே போய் பார்ப்போமா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 சிம்மு மட்டும்தான் பிராண்டடாக இருந்து மக்கள் பார்த்தீங்கன்னா 2 சிம்மு மட்டும்தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்னென்னா ஏர்டெல், வோடாஃபோன் இவங்கள மட்டும்தான் கொஞ்சம் அப்போதைக்கு நெட்ஒர்க்கும் சரி, ஸோ கால் பேசுறதும் சரி, எஸ்எம்எஸும் சரி நிறைய கொடுத்துருந்தாங்க. இப்படி என்னடா கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா 2GB டேட்டா ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ணணும், அதாவது கால் மட்டும் அன்லிமிட்டடாக பேசிக்கலாம், 28 நாளைக்கு இல்லைனா 30 நாளைக்கு பேசிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மக்கள் 2 பேரும் இந்த 2 சிம்முங்களாக போட்டு வாங்கினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வோடாஃபோன் ஆஃபர் வரும், அதேமாதிரி ஏர்டெல் ஆஃபர் குறையும். அந்த மாதிரி நல்லா மிடில் லெவலில் போயிருந்தாங்க 2 பேரும். நடுவில் தான் ஒருத்தர் வந்தார். அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜியோ பார்த்தீங்கன்னா புதுசாக வரவும் மக்கள் எல்லோரும் அப்படியே திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஜியோ பக்கம். அப்படி என்னடா கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா மொபைல் டேட்டாவும் கொடுத்தாங்க, எஸ்எம்எஸும் கொடுத்தாங்க, காலும் அன்லிமிட்டடாக பேசிக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அதுவும் கம்மியான ஆஃபரில் கொடுக்கவும் மக்கள் எல்லாம் ஜியோ பக்கம் தாவிட்டாங்க. இதனால் என்ன 2 கம்பெனியும் பார்த்தீங்கன்னா படும் மோசம் டவுனில் இருந்தது. ஸோ ஏர்டெல்லும் வோடாஃபோனும். அதனால் அவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்களும் இந்த மாதிரி 3 வசதியும் சேர்த்து கம்மியான ப்ரைஸுக்கே தரோன்னு பார்த்தீங்கன்னா போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 3 கம்பெனியும் போட்டி போடுறதுல பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைன்னு புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா புதுசாக வர அதாவது ஸ்பெம் காலை ஈஸியாக தடுக்கலாம். ஸோ அதுவும் வரவும் வராது, இனிமேல் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லி தான் உள்ளே வந்திருக்காங்க. இந்த ஆஃபர் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள்.